ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அன்னொரு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்? எங்கள் வீட்டில் இன்றைக்கி இட்லி அவிச்சிட்டேன். சட்னி எந்த சட்னி பண்ணாலும் வீட்டில் உள்ள பிடிக்கிறதில்ல. என்ன மம்மி செஞ்சதே செய்கிறீங்க? இவரும் கேட்காரு, உனக்கு ஒரு வேலையே தெரியாத, எப்போ பார்த்தாலும் வேலைக்காரி சட்னி பொரிக்கடலை சட்னி அரைக்கிற, வேர்க்கடலை சட்னி அரைக்கிற, புதினா சட்னி வித்தியாசமாக வித்தியாசம். தக்காளி சட்னி வேண்டாம், தேங்காய் சட்னி வேண்டாம், மாங்காய் சட்னி வேண்டாம், என்னதான் செய்ய. அதனால் இன்றைக்கி நானே மைண்ட் யூஸ் பண்ணி மகாராஷ்டிராக்காரங்க பாக்கரி, சப்பாத்தி இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த சட்னி பண்ணி டப்பா செஞ்சு வச்சுப்பாங்க. நம்ம டப்பா செய்ய வேண்டாம். இதை வாங்க, நம்ம கொஞ்சமாக கேஸே வேண்டாம் இப்படின்னு சொல்கிறவங்களும் சட்னி ரெடியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செல்லத்துலேருந்து புளிச்ச ஏப்பம் மாதிரி வரும், வயிறு உப்புசமாக இருக்கும். புகழ்ந்து பாராட்டி பேசின ஹீரோ இவர் தான். இதுக்கு கேஸ்லாம் ஒன்றும் வேண்டாம். இதை நம்ம தொலியை ஃபுல்லாக உரிக்கக்கூடாது. வெறும் கொண்டையும் வாழையும் மட்டும் அறுத்துட்டு இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இதில் லெமன் ஊற்றுனேன். லெமன் இல்லாதனால புளி போட்டுக்கிறேன். நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த சட்னி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜே இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இன்னும் பதிமாக அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், ஏன்னா பூண்டு மீன் நல்லா காரமாக இருக்கும். மீண்டும் அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மைப்போல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ 2 ஸ்பூன் ஆயில் வச்சு நல்லா ஹீட் ஆகணும். ஏன்னா நமக்கு இது பச்சை பூண்டு பார்த்திங்களா, இது நல்லா ஆவி பறக்க வரணும். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம். இதில் கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது. கருவேப்பிலை சேர்த்தா என்ன ஆகும், அந்த கருவேப்பிலோட ஃப்ளேவர் வரும், பூண்டோட ஃப்ளேவர் வராது. இப்படி நம்ம செஞ்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பழைய சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். மாதிரி ட்ராவலில் எங்கேயும் போகிறீங்கன்னா டப்பா நிறைய எடுத்து செஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஃபாரின்லாம் போகிறவங்க பார்த்திங்களா, அங்கே நல்லா சாப்பாடு கிடைக்க மாட்டேக்கு, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றி நீங்கள் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இதில் இப்போ அந்த பச்சை பூண்டோட ஸ்மெல்லாம் போயிட்டு, ஏன்னா எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கவங்களுக்கு எப்படி நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லை, சட்னி பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும். இது அள்ளி ஊற்றி சாப்பிடக்கூடாது. இந்த எள்ளு பொடி, பருப்பு பொடின்னு அப்படி தொட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிட்டா நம்பர் 1 இருக்கும். பூண்டும் காரமாக இருக்கும். அதனால் நம்ம மிளகாத்தூளும் பார்த்து தான் போட்டுக்கணும். சரிங்களா? கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது, கடலைப்பருப்பு, உளுந்து எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த சட்னி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். சச்சா, பை பை, லவ் யூ, பாய். ஒரு சின்ன லைக் தாங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஒரு லைக்கும். சரிங்களா? மீண்டும் இதை போல் ஒரு நல்ல பதிவு உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். பாய்.